अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि அஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே கஞ்ச திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ் மறைகள் எழிந்துரைப்போன் வாழியே திருமலை மால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்ச பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ்தூப்புள் திருவேங்கடவன் வாழியே கஞ்ச திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே. பெரிய பிராட்டியார் உகக்கும்படியாக அவதரித்து அந்த அவதார பிரயோஜனத்தை படி நடந்தவரானதுனால இந்த வாழ் திருநாமத்தில் இந்த பெருமையை சொல்லணும். அதனால தான் பெரிய பிராட்டியாரும் சர்வதந்திர சுதந்திரம்னு கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லுவோம். இப்போது அதில் ஸ்ரீஸ்துதின்னா மாத்திரம் அது ஸ்தோத்திரம்னா மாத்திரம் சாமானியமான விஷயம் இல்லை. வேத பொருளாக அடக்கி தான் ஸ்தோத்திரம். சின்ன பசங்களுக்கே அது விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படின்றா போலையும் திருத்துழாய் அங்குரிக்கும் போதே தெரியும், வாசனையோடு தான் அங்குரிக்கும் அப்படின்றா போல இந்த வைஷ்ணவனாகப்பட்டவன் அங்குரத்துலேருந்து, ஏன்னா அவனுக்கு ஜாயமான கட்டாட்சம் வருது. ஜாயமான கட்டாட்சம் எவனுக்கு மதுசூதனுடைய ஜாயமான கட்டாட்சம் பிறவியில் கர்ப்பத்திலேருந்து வெளியில் வரைச்ச எவனுக்கு ஏற்படுறதோ அவன்தான் சாத்விகா சத் விஜ்ஞேயா சவை மோக்ஷார்த்த சிந்தகான்னு. அதனால அவன்தான் சாத்விகனாகவும் நல்ல விஞ்ஞானம் படைத்தவனாகவும் மெய்யறிவு படைத்தவனாகவும் மோட்சம் பெறணும் அப்படின்ற எண்ணத்தை உடையவனாகவும் அவன்தான் ஆவான்னு சாஸ்திரம் சொல்றதுனால இப்படி நாம் எல்லாம் வைஷ்ணவ குலத்தில் பிறக்கிறவா எல்லாரும் ஆரம்பத்திலேருந்தே இந்த மனம் வீசணுமே, அதுக்காக சொல்லச்சே இது ஒரு ஸ்தோத்திர பாடம். பிராட்டியை பற்றின ஸ்துதி, இது கோபாலனை பற்றின ஸ்துதி, இது ரகுவீரனை பற்றின ஸ்துதி, இது தேகலீசனை பற்றின ஸ்துதி, இது அச்சுதனை பற்றின ஸ்துதி அப்படின்னு இருக்குமே தவிர ஆனால் எல்லாத்துலேயும் சாஸ்திரார்த்தத்தை தான் அப்படியே ஆரம்பத்துலேருந்தே கொடுக்குறார். அதனால் ஆரம்பத்துலேருந்தே அந்த மாதிரி அதை கொடுக்குறார். இந்த ஸ்லோகத்தில் இப்போ நாம் 6வது ஸ்லோகத்தை அனுபவிக்கணும். உத்தேசியத்தம் ஜனனி பஜதோ உஜிதோ உபாதிகந்தம் பிரத்யக்ரூபே ஹவிஷிவயோ ஏகசேஷித்வ யோகாத் பத்மே பத்யுஸ்தவ ச நிகமை நித்யமன்விஷ்யமாணோ நவச்சேதம் பஜதி மகிமா நர்த்தயன் மானசம் நஹா. உத்தேசியத்வம் ஜனனி பஜதோ உஜ்ஜிதோபாதிகந்தம் பிரத்யக்ரூபே அவிஷிவயோः ஏகசேஷித்வ யோகாத் பத்மே பத்யுஸ்தவ ச நிகமை நித்யம் அன்விஷ்யமாணः நாவச்சேதம் பஜதி மகிமா நர்த்தயன் மானசம் நஹா. இந்த ஸ்லோகத்தில் என்ன சாய்க்கிறார் அப்படின்னா, பிரபத்தி நாம் சரணாகதி பண்ணுறோமே, பரநியாசம் அப்படின்னு சொல்கிறோமே, சரணாகதி பரநியாசம் பிரபத்தி இப்படிலாம் சொல்கிறோமே, இந்த பிரபத்திக்கு உத்தேசிய பூதாள் யார் அப்படின்னா, பிரபத்தின்றது முதல்ல என்ன காரியம் அப்படின்னா ஆத்ம சமர்ப்பணம். ஆத்மாத்மீய பரநியாசோ ஹி ஆத்ம நிக்ஷேப உச்சதே. ஆத்ம நிக்ஷேபம்,
ஆத்மாவை சமர்ப்பிக்கிறது. அதுதான் ஆத்மாவனுடைய பரத்தை. அகம் மத்ரக்ஷண பரஹா, மத்ரக்ஷண பலந்ததா அப்படின்ற இடத்துல மத்ரக்ஷண பரத்தை சமர்ப்பிக்கிறது. அதனால் அகம் மத்ரக்ஷண பரஹா, மத்ரக்ஷண பலம் எல்லாம் அவனுக்கு அந்த பரத்தை சமர்ப்பிக்கிறதுனால ஆத்மாத்மீய பரநியாசோகி ஆத்ம நிக்ஷேப உச்சதே. அந்த பரநியாசம்ன்றது ஆத்மாத்மீய சமர்ப்பணம். அதனால் ஆத்ம சமர்ப்பணத்தை பண்ணுறோம். அதனால தான் உபனிஷத்துவம் என்ன சொல்கிறது, எல்லா தபஸை காட்டிலும் அதிரிக்தமானது நியாசம்ன்ற தபஸு அப்படின்னு. இந்த இடத்துல அந்த பிரபத்தியை, அதான் ஆத்மாவை சமர்ப்பிக்கிறதுனால இப்போ யாகத்தெல்லாம் ஆத்மாவை சமர்ப்பிக்கிறோம். அதான் யாகத்தெல்லாம் அவிச சமர்ப்பிக்கிறோம். அவிச சமர்ப்பிக்கிட்டே அக்னி, இந்திரன், சூரியன் அப்படின்னு முதலான தேவர்களை சொல்லி எந்தெந்த யாகத்துக்கு என்னென்ன தேவர்களை உத்தேசமாக சொல்லியிருக்கோ அவளுக்கு இந்த அவிச சமர்ப்பிக்கிறேன், இது அவர்களுக்கு எனக்கு இல்லை அப்படின்னு சமர்ப்பிக்கிறோம். இந்த ஆத்ம சமர்ப்பண யாகம் வேள்வி இருக்குதே, அதனால்தான் செய்த வேள்வியர் வையத்தேவரா அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். பூசூராள்லாம் என்ன பண்ணுறா, வையத்தேவர்லாம் யாக யஜ்யங்கள்லாம் பண்ணுறா, வேள்வி நடத்துகிறா. சாஸ்திரத்தில் சொன்ன வேள்வி சோமயாகம், வாஜபேய யாகம், அது இதுன்னு ஏதோ நடத்துகிறா. அக்னி சோமி யாகம் அப்படின்லாம் நடத்துகிறா. அதை போல பிரபன்னனும் இந்த அதெல்லாம் இது திரைவர்ணிகால் தான் அந்த யாகமெல்லாம் பண்ண முடியும். இது யார் வேணாலும் பண்ணலாம். இந்த வேள்வி ஆத்ம வேள்வி, ஆத்ம சமர்ப்பண வேள்வி யார் வேணாலும் பண்ணலாம். அதனால் இவாளும் வையத்தேவராரா, செய்த வேள்வியர் வையத்தேவரா, இது ஒரு வேள்வி. இதில் ஆத்ம சமர்ப்பணம். சரி, இப்படி இந்த ஆத்ம சமர்ப்பணம் இது அக்னிக்கா, இந்திரனுக்கா, யமனுக்கா, வருணனுக்கா அப்படின்னா இல்லை, எம்பெருமானுக்கு. சரி, இந்த எம்பெருமானுக்கு இந்த வேள்வி சமர்ப்பணம். இந்த எம்பெருமானுக்கு மாத்திரம் இல்லை, ரெண்டு பேருக்கும், எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும், எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் இந்த அவிச சமர்ப்பிக்கிற யாகத்தில் இந்த அவிச பெறக்கூடிய தேவன் சேஷி. இந்த அவிசு அப்படின்றது சேஷம். இந்த அவிசுன்றது சேஷம். அந்த அவிசை பெறக்கூடிய தேவர்கள் இருக்காளே அவ சேஷி அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால் யாரை குறித்து அப்படின்னா தேவர்களை குறித்து. அதான் யார் உத்தேசியம் அந்த யாகத்துக்குன்னா ஏதோ ஒரு தேவதைகள், அங்கே சொல்லப்பட்ட தேவதை, அது அவளுக்கு அந்த உத்தேசியமாக அந்த அவிசை சமர்ப்பிக்கிறதுனால அவள் சேஷி, அந்த அவிசை பெற்று அவள் சேஷின்னும் ஆறா. அந்த சமர்ப்பிக்கக்கூடிய அவிசு சேஷம். இந்த இடத்துல இந்த ஆத்ம சமர்ப்பண யாகத்தில் எம்பெருமானும் பிராட்டியும் இதுக்கு சேஷிகளாரா. முதல்ல புரியும், எம்பெருமானும் பிராட்டியும் தான் சேஷிகளாரா. இவாளை குறித்து தான் இந்த ஆத்ம சமர்ப்பணம் பண்ணுறோம். இந்த ஆத்ம சமர்ப்பணத்தை, அதாவது பிரணவத்தை சொல்லி ஆத்மாவை சமர்ப்பி அப்படின்னு சொல்கிறது வேதத்தில். அதான் அந்த பிரணவத்தை சொல்லி ஆத்மாவை சமர்ப்பிக்கணும்னா, பிரணவம் தான் மந்திரம், ஆத்ம சமர்ப்பண மந்திரம். அந்த பிரணவத்தில் யாரை சொல்லிருக்குது, அகாரத்தினால பெருமாளை சொல்லிருக்கு, உகாரத்தினால லக்ஷ்மியை சொல்லிருக்கு, மகாரத்தினால பட்டர்லாம் சாய்க்கிறார் தயோர் தாசகா. இந்த ரெண்டு பேருக்கும் தாசன். அகார உகார வாச்சியர்களாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் இன்னொரு அர்த்தம் இருக்குது. எம்பெருமானை சொன்னாலே பிராட்டின்னு சொல்லிட்டான்ற அந்த ரீதியில் வரைச்சே ஆன்றத்துல பெருமாளை சொன்னால் பிராட்டி ஆகி போகிறது. அதுக்கப்புறம் அவனுக்கே அப்படின்னு அந்த அவதாரணார்த்தம். இப்போ அது இருக்கட்டும். அதனால் ஆன்றது பெருமாளுடைய வாச்சகம், ஊன்றது லக்ஷ்மி வாச்சகம். அதனால் இந்த மான்றது அவ ரெண்டு பேருக்கும் தாசபூதன். மகாரஸ்து தயோர் தாசகா அப்படின்னு சொல்கிறோம்.
அதனால் இந்த ஆத்ம சமர்ப்பணத்தை பிரணவத்தை கொண்டு பண்ணுன்னு சொல்லச்சே அந்த மந்திரத்தில் என்ன பண்ணுறது, பிரணவத்தை கொண்டு சமர்ப்பிக்கிறதுனால பிரணவத்தில் மகாரமாகப்பட்ட ஜீவன், மகாரத்தினால் சொல்லப்பட்ட ஜீவன், அகார உகாரங்கள்னாலே சொல்லப்பட்ட அந்த 2 பேர் இருக்காளே, பெருமாளும் பிராட்டியும், அவளுக்கு தாசபூதர் அப்படின்னு. அப்போது இந்த இடத்துல எப்படின்னு சொன்னால், இந்த ஆத்ம சமர்ப்பணத்தில் அவிசா இருக்கக்கூடிய இந்த ஆத்மா சேஷம், இது யாருக்கு இந்த இது அப்படின்னு சொன்னால், சேஷி யாருன்னா இவா 2 பேரும். சேஷி யாருன்னு சொன்னால் இவா 2 பேரும். இந்த ஆத்ம சமர்ப்பண யாகத்துக்கு யார் உத்தேசியாள், யாரை குறித்து சமர்ப்பணம், இவா 2 பேரையும் குறித்து சமர்ப்பிக்கணும். இவா 2 பேரும் அந்த அவிசை பெறறா. அந்த அவிசை பெற்று இவா 2 பேரும் சேஷிகளாகிறா. இப்போ இந்த பிரபத்தியில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை சாய்க்கிறேன். ஏன் இங்கே திடீர்னு பிரபத்தியில் அப்படின்னு சொன்னால், 4வது ஸ்லோகத்தில் யத்சங்கல்பாத்து அப்படின்னு ஆரம்பிக்கிற இடத்துல ஜன்மஸ்தேம பிரளய ரச்சனா ஜங்கமானாம் அதுக்கெல்லாம் அந்த சிருஷ்டியெல்லாம் எம்பெருமான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த எம்பெருமானுடைய தேஜஸ் பூர்ணமாக ஸ்புரிக்கிறது உன்னுடைய திருவடி குழம்புனாலே அங்கே பிரகாசிக்கிறது அப்படின்னு சொன்னார். இப்போது அந்த இடத்துல சொல்லச்சு அந்த சிருஷ்டியை சொல்லி யமினாம் ஏகலட்சம் சமாதோ அப்படின்னு அந்த காரணத்தை தியானம் பண்ணக்கூடியவர்களை யமினாம்னு சொன்னேன். நான் மொத்த ஸ்லோகத்தையும் சொல்லலை. நான் அந்த இடத்துல என்னன்னா, அவள் தியானம் பண்ணுறவாளை என்ன பண்ணார், யமினாம் ஏகலட்சம் சமாதோ. அந்த யமிகள் இருக்காளே, அவள் அந்த யோகிகள், அந்த யோகிகளினுடைய சமாதோ தியானத்தில் ஏகலட்சம் ஒரே இலக்கா இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு சொன்னார். அவன் எப்படி பூர்ணமாக பிரகாசிக்கிறான் அப்படின்னு சொன்னால், உன்னுடைய பாதலாட்சார சாங்கத்தினால அவன் தேஜஸாக இருக்கான். பூர்ண தேஜஸ் புரத்தின்னா அது பிராட்டியினால அப்படின்னு சொன்னார். இப்போ அங்கே காரணமும் அந்த காரணத்தை தியானம் பண்ணுன்னு சொன்னபடிக்கு அந்த உபாயத்தை அனுஷ்டிக்கக்கூடியவாளையும் சொன்னேன். அது நேற்றையும் பார்த்தோம். இந்த இடத்துல யமினாம்னு நாங்கள் பதப்பிரயோகம் பண்ணிருக்கிறதுனால பக்தி யோகம் பண்ணுறவா, மோட்சத்துக்காக பக்தி யோகம் பண்ணுறவா என்ன பண்ணணும், யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி அப்படின்னு 8 அங்கங்கள். அதுக்கு அஷ்டாங்க யோகம்னு பேர். சமாதின்றது அங்கி, மீதி 7 அங்கம், மொத்தத்தில் அஷ்டாங்க யோகம் அப்படின்னு அதை சொல்கிறது. மொத்தம் 8 சேர்ந்ததானத்தினால அதில் யமம்ன்றது ஆரம்ப அங்கம், சமாதின்றது கடைசியாக இருக்கக்கூடிய அங்கி. அதான் யமினாம் ஏகலட்சம் சமாதோ. அவ யமம்னு யம நியம பிராணாயாம பிரத்யாகாரம்னு அப்படி ஒவ்வொரு படியாக பண்ணிட்டு வரவாளே யமினாம்னு சொல்லிச்சு. அவளுடைய அப்படி சமாதம், அவளுடைய சமாதி நிலையை அடையிற பரியந்தம், அதாவது சமாதி நிலைன்னா அந்த எம்பெருமானை தியானம் பண்ணச்சு அப்படியே தன்னுடைய நினைவுலேருந்து கொஞ்சம் கூட விலகாமல் தைலதாரையை போல அவிச்சின்னமாக பெருமாள் தெரியணும். எந்தெந்த ரூபம் எந்தெந்த வித்தியைக்கு சொல்லிருக்கோ அந்த மாதிரி ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய யமினாம்னு சொல்லி அந்த இடத்துல அவளுடைய சமாதி அப்படி இல்லை, ஒரே இலக்காக இருக்கக்கூடிய எம்பெருமான்னு சொன்னேன். அடுத்த ஸ்லோகம் 5வது ஸ்லோகத்தில் நிஷ்பிரத்யோக பிரணயகட்டிதம் அப்படின்ற இதில் சேஷா சித்தம் விமல மனசாம் மௌளேச்ச ஸ்ருதீனாம் அப்படின்னு சொன்னார். அந்த இடத்துல சேஷகான்றது பிராப்பியத்தை அடைஞ்சி கைங்கரியம் பண்ணக்கூடிய, சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோ சர்வவித கைங்கரியம் பண்ணக்கூடிய அனந்தாழ்வான சொல்லித்து. ஆனால் பிராப்பியம் அதுக்கப்புறம் சித்தம் விமல மனசாம் சித்தம்னு சொன்னேன். விமல மனசாக இருக்கக்கூடிய சித்தத்தில் என்ன
இந்த சமாதி நிலைமை வந்து எப்போ நினைச்சாலும் அவள் தியானம் பண்ணக்கூடிய இதுவாக பக்தி யோக நிஷ்பத்தி ஆனவாளை சொல்கிறதுங்க. அதனால் பக்தி யோகம் நிஷ்பத்தி ஆயிடுத்துன்னா அதுக்கப்புறம் பிராரப்த கர்மத்தில் எத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த நிஷ்பத்தியான பக்தி யோகம் அவளுக்கு பாப்பங்கள்லாம் பூர்வ பாப்பங்கள்லாம் சஞ்சித பாப்பங்கள்லாம் போயிட்டுறதுனாலே இந்த பிராரப்த பாவம் மாத்திரம்தான் இருக்குது. அதுதான் அந்த சஞ்சித பாவங்கள்லாம் போயிட்டதுனாலே அவளுடைய சித்தம் விமலமாக இருக்குது, விமல மனசாக இருக்குது. விமல மனசாம் சித்தம். அப்புறம் வேதாந்தத்துலேயும் நீ பள்ளி கொள்ளும் இடமா விகரண விதையாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கும் தாத்பரியம் என்னென்னா, இந்த இடத்துல பெருமாள் கிருஷி பண்ணுறான். என்ன கிருஷி பண்ணுறான்? காரணனாக இருந்து ஜன்மஸ்தேம பிரளய ரச்சனங்கள்லாம் அந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாராதிகள்லாம் பண்ணுறான் பெருமாள். அதே போல் உபாயத்தை அனுஷ்டிக்கக்கூடியவாளுக்கு யம நியம ஆசன பிராணாயாமன் ஒவ்வொரு படியாக கடந்து அவள் சமாதி நிலை வரையில் இவன் அவளை கிருஷி பண்ணுறான். எம்பெருமான் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜீவனை திருத்தி பணி கொள்றதுனால அங்கெல்லாம் அவனுக்கு கிருஷி இருக்குது, பண்ணக்கூடிய வேலை இருக்குது. அதனால் அங்கே அப்படியே சொல்லி அவன் பிரகாசிக்கிறான்னு நாங்கள் சொன்னேன். ஏன்னா பிரகாசித்தாதானே மேலே 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 அவன் பண்ண முடியும். ஒருத்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருந்தால் தான் மேலே மேலே காரியம் பண்ணிட்டே இருக்கும். அதனால் அவளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அங்கே பிரகாசம். அதை போல் பெருமாள் தன்னுடைய தேஜஸை காமிக்க 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 இவனுக்கு பாப்பம் போய் போய் கொஞ்சம் கொஞ்சமாக பாப்பம் போய் பூர்ண பாப்பம் போன உடனே பெருமாள் அங்கே அவனுடைய தியானத்துக்கு விஷயமாறான் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அங்கே எம்பெருமானுடைய விவசாயம் கிருஷி நடக்கிறது. ஆனால் இந்த இடத்துல என்னன்னா பிராப்பியமாயிட்டான். இங்கேருந்து போய் அங்கே பெருமாளை அடைஞ்சுட்டான்னா அதுக்கப்புறம் அவன் கிருஷியே பண்ணுவானா. இவன் கைங்கரித்து அவன் ஏற்றுன்ட்ருக்கான், அவ்வளோதான். எம்பெருமானுக்கு ஒரு காரியம் இல்லை நம்ம விஷயத்தில். இங்கேருந்து போன முக்தன் விஷயத்தில், அங்கே இருக்கக்கூடிய நித்திய விஷயத்தில் எம்பெருமானுக்கு ஒரு காரியமும் இல்லை. அதனால் சேஷகா. அதுக்கப்புறம் இந்த பக்தி யோகம் நிஷ்பத்தி ஆகிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து பண்ணுறாளே விமல மனசாக இருந்து பக்தி யோகம் ஆப்பிரயாணம் பண்ணணும். இதுவாகிட்டா கூட நிஷ்பத்தி ஆகிட்டா கூட அதுக்கப்புறம் அப்படி நிஷ்பத்தியான பக்தி யோகம் ஆப்பிரயாணம் பண்ணான்னா மரண பரியந்தம் பண்ணான்னா அடுத்த ஜென்மம்லாம் மானாவோ அதுவாவோ இதுவோ எப்படி பிறந்தாலும் ஜடபரதரா பிறந்தாலும் அந்த இது அவருக்கு அந்த ஞானம் வந்துட்டே இருக்கும், பெருமாளுடைய தியானம் விசேஷம். அதனால் அங்கேயும் கிருஷி கிடையாது. கிருஷி பெருமாளுக்கு எதுவரையில் நம்ம திருத்தி பண்ணிக்கொள்வது, அவனுடைய தேஜஸை காட்டி 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 எப்படி தட்டான் பொன்னை அது சுத்தமான வரையில் நெருப்பில் காட்டி காட்டி தட்டி தட்டி பண்ணுவான். அதுபோல் பெருமாள் தன்னுடைய பிரகாசத்தை காட்டி காட்டி பண்ணுறதெல்லாம் சமாதி நிலை வரத்துக்கு முன்னே. சமாதி நிலை வந்துடுத்துன்னா சித்தம் விமல மனசாம்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவள் இடத்துல காரியம் கிடையாது, அது பாட்டுக்கு அவள் தியானம் பண்ணிகிட்டே இருப்பாள். அதே மாதிரி வேதாந்தத்துலேயும் இவன் ஒன்றும் பண்ண வேணாம். வேதாந்தத்தில் ஸ்பஷ்டமாக வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கு அப்படின்னு அவன் அங்கே பிரகாசிக்கிறான். அதனால் இந்த இடத்துல என்ன சொன்னார்? சேஷச்சித்தம் விமல மனசாம் மௌளயஸ்ருதீனாம் அப்படின்னு சொல்லி சம்பத்யந்தே விகரண விதோ யஸ்ய சய்யா விசேஷா. எந்த ரெட்டைக்கு உங்கள் ரெண்டு பேருக்கும் நிஷ்பத்யுக பிரணய கடித்தமாக இருக்கக்கூடிய தேவி, நித்தியானபாயமாக இருக்கக்கூடிய தேவி விஷ்ணுக்கும் ஒன்னையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி தான் துவந்தம் அந்யோன்ய லட்சமாக இருக்கக்கூடிய ஒன்றை அவனால் நிரூபிக்கணும், அவனை ஒன்றால் நிரூபிக்கணும். அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு விகரண விதோ உல்லாசமாக இருக்குது. என்ன இந்த இவா ரெண்டு பேருக்கும் காரியமே இல்லைங்க. பூர்ணம் தேஜகா ஸ்புரத்தின்னு அவளுக்கு பிரகாசிக்க வேண்டாம். ஏன்னா அந்த இடத்து காரணமாக இருந்து சிருஷ்டியும் பண்ண வேண்டாம், பிரகிருத்தியாக ஒட்டின்ட்டு அல்லாடுறானேன்னுட்டு அதுக்கப்புறம் சிருஷ்டி பண்ண ஜீவனை யமநேம ஆசனாதிகள் வரையில் கொண்டு சமாதி வரையில் கொண்டு வரத்துக்கு உண்டான காரியங்கள்லாம் அங்கே பண்ணுறா போல் இங்கே எம்பெருமான் ஒன்றும் பண்ண வேண்டாம். அதனால் சேஷா பிராப்பிய தசையிலையும் பிராபக தசையில் கூட அந்த அவள் சமாதி நிலையை அடைஞ்சிட்டவா இருக்காள் விமல மனஸ்கர்களால். அப்படி இருக்கவாளுடைய சித்தமும்
வேதாந்தம் ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி விதீப்தேன்னு சொன்னார் அந்த மாதிரி. அதனால் அதெல்லாம் என்னென்னா விஹரண விதோ உல்லாசமாக இருக்கக்கூடிய இடங்களாக ஆறுது. எஸ்ய சையா விசேஷாக உங்களுக்கு சிறந்த பள்ளி கொள்ளும் இடமா. ஏன்னா காரியம் இல்லாதவன் என்ன பண்ணுறான்? தூங்குறான். காரியம் இல்லாதவன் தான் தூங்குவான். அந்த மாதிரி எம்பெருமானுக்கு இதே ஆண்டாள் கூட பாருங்க, ஆண்டாள் தனியனில் கூட நீளா துங்கஸ்தனகிரி தட்டி சுத்தம் உத்போத்திய கிருஷ்ணம். ஆண்டாள் இடத்துல அவ ஆச்சாரியனால் பண்படுத்தப்பட்டவளா ஆயிட்டதுனால பெருமாளுக்கு ஒரு காரியம் இல்லை. ஆண்டாள் விஷயத்தில் நீள விஷயத்தில் என்ன நீள விஷயத்துலேயும் பெருமாளுக்கு. அதனால் அவன் என்ன பண்ணுறான், அப்படியே அவன் திருமார்களை படுத்துட்டு தூங்குறான். அப்படி ஆண்டாள் விஷயத்தில் எம்பெருமானுக்கு கிருஷி பண்ண வேண்டிய காரியம் இல்லை. அவள் பெரியாழ்வார் பெண்ணானத்தினால அப்படியே அவளுக்கு நல் ஞானம் வந்துடுத்து. அதனால் இவன் என்ன பண்ணுறா, சுத்தம் உத்போத்திய கிருஷ்ணம் தூங்கிட்டு இருக்கான் அவன் நீளையனுடைய திருமார்வில். அவனை எழுப்பி நான் பரிசுத்தனாக இருக்கேன், என்னை இங்கே குற்ற விலங்களை கொள்ளாமல் போகாது அப்படின்னு தன்னை பாரார்த்தியம்சம், எனக்கு பாரார்த்தியம் இருக்குது, அதனால் நீ என்னை கட்டாயம் இங்குற்றைய கைங்கரியத்தை நீ ஏற்றுண்டு தான் ஆகணும். ஏதோ வைகுண்டத்துக்கு நான் சுத்தனாக வந்தால் விட்டு ஏற்றுக்கிறேன்னு வேணாம். இந்த பிராகிருத சரீரம் இருக்கச்சேவே எனக்கு பாரார்த்தியம் இருக்குதுன்னு இதோ இப்போது பிரணவத்தில் கூட சொல்லியிருக்கோம்ல. அந்த மாதிரி பாரார்த்தியம் இருக்குது. சுத்தி சதஸ் நூற்றுக்கணக்கான சுத்திகள்லாம் சொல்கிறது. அதனால் நீ என் விஷயத்தில் கிருஷி பண்ண வேண்டிய காரியம் ஒன்றும் இல்லைன்னாலும் நீ அதனால் தூங்கினா கூட என் கைங்கரியத்தை ஏற்றுக்கிறதுக்காக நீ அதான் கைங்கரியத்தை ஏற்று அருள வேணும் அப்படின்னு சுத்தம் உத்போத்திய கிருஷ்ணம் அப்படி எழுப்பி தான் அனுபவிக்கிறத அந்த உச்சிஷ்டத்தை அவனுக்கு சமர்ப்பிக்கிறான். சோச்சிஷ்டாயாம் ஸ்ருதி நிகழித்தம் யா பலாத்கிருத்திய பூந்தே. இப்படி தான் அனுபவித்த மாலையை, சாத்தின்ற மாலைன்றது தான் அனுபவித்தது எல்லாத்தையும், அதாவது நாம் நம்ம சரீரத்துக்காகவோ அதுக்கோ இதுக்கோ நாம் என்னென்ன அனுபவிக்கிறோமோ, உண்ணும் சோறு பருவ நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னு அவனுக்கு அர்ப்பிக்கிறோம். அத்தை பலாத்காரம் பண்ணி நீ அனுபவிச்சு தான். அதே மற்றவாள்லாம் எனக்குன்னு சாப்பிட்றதுனால அதை அவன் அனுபவிக்க மாட்டான். ஆண்டாளை போல இருக்கக்கூடிய மகா பதிவிரத்தையாக இருக்கக்கூடிய, அதாவது பாரார்த்தியத்தை தெரிஞ்சவளாக இருக்கக்கூடிய அவ அனுபவிக்கிறதுலாம் பெருமாள் அப்படியே அனுபவிப்பான். அதனால்தான் பெரியாழ்வாருக்கே தெரியாத அந்த ஆண்டாள் மாலையை சாத்தினா கூட அந்த மாலையை பெருமாள் எனக்கு அந்த மாலையை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறான். எத்தனையோ பல கால் சாத்திட்டான். ஒரு நாள் தெரிஞ்சு இவர் கொண்டு போகாது இருந்த பெருமாள் அந்த மாலையை கொண்டு வா அப்படின்னு. அந்த மாதிரி பலாத்கிருத்திய பூந்தேன். அதனால் அந்த 5வது ஸ்லோகத்தில் சேஷச்சித்தம் விமல மனசாம் மௌளியச்ச சம்பத்தியந்தே வீரணவிதோ யசையா விசேஷாக. இங்கே இவனுக்கு ஒன்றுமே காரியம் கிடையாது. பிராப்பிய தசையில் அனந்தம் கைங்கரியம் பண்ணால் ஏற்றுருக்கான். அவனை கிருஷி பண்ண வேண்டிய வேலை இல்லை. அதே மாதிரி விமல மனசாலாக இருக்கக்கூடிய அவள் சமாதி நிலையை அடைஞ்சிட்டவாளே கிருஷி பண்ண வேண்டிய காரியம் இல்லை. அங்கே யமினாம்னு சொன்னேன், இங்கே விமல மனசாம் சித்தம். வேதம் நித்தியம் அபௌருஷேயமா, அது பிரமாணமாக இருக்குது. அதுலேயும் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அதுலேயும் அப்படியே வேதாந்த மேலிருந்த விளக்காக இருக்கான். வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கு அப்படின்னு அங்கே பக்தி யோகத்தை பற்றி சொன்னார். ஆரம்ப தசையை பற்றி சொன்னார். இங்கே முடிவு தசை பக்தி யோகத்தினுடைய உச்சகட்டத்தை ஆரம்பத்தில் இருக்கவாள்லாம் பற்றி சொன்னார். காரணமாக சிருஷ்டி பண்ணுறதையும் அது அவள் யமநேம ஆசனம் ஆரம்பிக்கிறவாளையும் இங்கே அந்த மாதிரி பக்தி பண்ணி அடைஞ்சவாளுடைய தன்மையும், அது இங்கேயே பக்தி பண்ணிட்டு அடைய வேண்டிய பிராரத்த சரீரம் இருக்குதே அந்த அவா விஷயத்துலையும் சொல்லி வேதாந்தங்களில் இந்த மாதிரி பிரகாசியது இருக்குன்னு சொன்னார். இந்த இடத்துல நம்போல்வாரான பிரபத்தி விஷயத்தை வச்சு இங்கே சாய்க்கிறார். உத்தேசியத்வம் ஜனனி பஜதோ உஜிதோபாதிகந்தம். இந்த ஜனனி தாயே, மேலேயும் ஒரு பத்மே பத்யுஹு தவான்னு வருது. அதனால் பெரிய பிராட்டியே பத்மேன்னா பத்மாவதியே அப்படின்னு அர்த்தம். அதில் பிரத்யக் ரூபே அவிஷி யுவயோஹோ, அந்த பிரத்யக் ரூபமாக ஜீவாத்மாவாகிற அவிஷ் இருக்குதே, அந்த அவிஷில்
உஜ்ஜிதோபாதிகந்தம். அதாவது மற்ற யாகங்கள்லாம் அவிசு சமர்ப்பிக்கிறது அந்த தேவதைகளுக்குன்னா, அந்த தேவதைகள் நம்போல்வார் தான். அவர் ஒரு கம்பெனியில் ஒருத்தன் டாப் போஸ்ட்டில் இருக்கான், ஒருத்தன் லோயர் போஸ்ட்டில் இருக்கான். பல பேர். அவனும் நம்ம போல தான். ஆனால் அவனுடைய அதிர்ஷ்ட விசேஷம் ஏதோ சில குவாலிஃபிகேஷன் அது இது அதை வச்சுட்டு அவன் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கான். அதை போல் நம் போல்வாரில் ஒருத்தர் தான் இந்த அக்னி, இந்திரன், சூரியன் அப்படின்ற பதவியை அடைஞ்சிருக்கா. அந்த பதவியை அடைஞ்சவாளுக்கு நம் போல்வார் கொடுக்கக்கூடிய அவிசை அவள் வாங்கிக்கிறான். அது காரணத்தினால அவன் இந்திர பதவி அடையக்கூடிய யாகாதிகளை பண்ணால் அவன் இந்திரனாக இருக்கான். அதனால் இந்திரனை குறித்து பண்ணுற அவிசெல்லாம் அவன் வாங்கிக்கிறான். சூரியனை குறித்து பண்ணக்கூடிய அவிசெல்லாம் சூரியன் வாங்கிக்கிறான்னா அவன் சூரியனாகக்கூடிய புண்ணியத்தை பண்ணால் அதனால் சூரியனாக இருக்கான். அப்படின்னு அவளுக்கெல்லாம் காரணத்தினால வந்தது. ஆனால் இந்த ஆத்மா அவனோட அவிஸ் இருக்குதே, அதுக்கு எந்த காரணமும் கிடையாது. உஜ்ஜித உபாதி கந்தம். உபாதின்னா காரணம். காரணத்தினுடைய வாசனை கூட கிடையாது. எதுவுமே உஜ்ஜித, எந்த காரணமும் இல்லாமல் என்ன உஜ்ஜித்தன்ன விடப்பட்டன்னு அர்த்தம். எந்த காரணமும் கொஞ்சம் கூட. உபாதி கந்தம்னா உபாதி வாசனை கூட, காரண வாசனையே கிடையாது. இவன் இதனால் இப்போ இந்த அவிசை வாங்குறான் அப்படின்றதுக்கு காரணமே கிடையாது. ஏன்னா அது இந்த எம்பெருமானுக்கு சாஸ்திர சித்தமாக எப்போவுமே அது இருக்குது. எம்பெருமானுடைய சங்கல்பத்தான் ஸ்வதசித்தமாக இருக்குது. அதனால் காரணம் அதான். உத்தேசியத்வம் ஜனனி பஜதோ உஜ்ஜிதோபாதிகந்தம். இந்த உத்தேசத்துவம் இருக்குதே, அதை பெறறதுக்கு குறிக்க அதான் எந்தெந்த தெய்வத்தை குறித்து நாம் சமர்ப்பிக்கிறோமோ அந்த தன்மை உங்கள் 2 பேருக்கும் இருக்குது. யுவயோகோ ஏகசேஷித்வ யோகாத் பஜதா. அந்த அவிசு பெறக்கூடிய தெய்வமாம் தன்மை இருக்குது. உத்தேசத்துவம்னா யாரை குறித்து இதை பண்ணுறோம், அவள் 2 பேரை குறித்து. அந்த தன்மை எந்த காரணத்தினாலையும் கிடையாது. இந்திர சந்திராதிகளுக்கெல்லாம் அவள் புண்ணியம் பண்ணத்தினால, அது அவள் கர்ம வசியாளானதுனால. இவன் பரமாத்மாவானதுனால இவள் 2 பேரும் எந்த விதமான காரணமும் இல்லாமல் அந்த அவிசை பெறக்கூடிய தன்மைக்கு அந்த தெய்வமான தன்மையை பஜதோஹோ அவள் 2 பேரும் அடைஞ்சிருக்கா. யுவயோஹோ. அதனால் அவள் 2 பேருக்கும் உங்கள் 2 பேருக்கும் ஏகசேஷித்வ யோகாத். என்னடா அது 2 பேரை குறித்து அவிசை சமைச்சோன்னா 2 பேர் அந்த அவிசை வாங்கக்கூடிய யோகியத்தை உடையவான்னா அப்போ 2 சேஷிகளா அப்படின்னா 2 சேஷி கிடையாது. ஏகசேஷித்வம். அந்த யாகத்தில் குறித்து அதை சமர்ப்பணம் பண்ணுறது உங்கள் 2 பேரை குறித்து தான். அப்போ 2 சேஷிகளா அப்படின்னா இல்லை, ஏகசேஷித்வம். அதுதான் பெரியோர்கள் உபயாதிஷ்டானஞ்ச ஏகம் சேஷித்வம். இந்த சேஷித்வம்னு ஒன்று தான். அது எங்கே குடிகொண்டிருக்குது அப்படின்னா நாராயண இடத்துலையா லக்ஷ்மி இடத்துலையா அப்படின்னா உபயாதிஷ்டானம் 2த்துலேயும் 2 பேர் இடத்துலையும் இருக்குது. 2 பேர் இடத்துல இருக்குதுன்னா 2 இல்லை, சேஷித்துவம்ன்றது ஒன்று தான். சேஷித்துவம்ன்றது ஒன்று தான். சேஷியாக இருக்கக்கூடிய தன்மை. ஆனால் அது 2 பேர் இடத்துலையும் இருக்குது. அதான் ஏகசேஷித்வ யோகாத்து பத்மே பிராட்டியே பத்யுஸ்தவச்சா. பத்யுஹு உன் நாயகனான எம்பெருமானுடையும், தவச்சா உன்னுடையவும். இந்த மகிமை இருக்குதே, மகிமா நர்த்தயன் மானசம் நஹா பத்மே பத்யுஸ்தவச்ச நிகமை நித்யமன் விஸ்வமானோ நாவச்சேதம் பஜதி மகிமா. இப்படிப்பட்ட அந்த பெருமை இருக்குது உங்கள் 2 பேருக்கும் உண்டான பெருமை. அந்த பெருமையாகப்பட்டது நிகமைஹி அந்த வேதங்களால். நித்தியம் அன்விஷ்யமான வேதத்தினால எப்பவும் தேடிகிட்டே இருக்குது. இது என்ன வேதத்தால் அப்படியே சொல்ல முடியல இவ்வளோ இப்படிப்பட்ட பெருமையை. அதனால்தான் வேதம் எங்கேயோ சொல்கிறது. காரணம்
ரொம்ப கூடமான அர்த்தத்தை சொல்லக்கூடாது, மந்திரார்த்தத்தை வெளிப்படையாக சொல்லக்கூடாது. மந்திரம் எத்தனையான கோபயேத் அப்படின்னு மந்திரத்தை பிரயத்தனப்பட்டு மறைக்கணும். அதனால தான் வேதத்தில் காயத்ரியை சொல்ல செய்யக்கூட ஒரு எழுத்து கம்மியாக காயத்ரியை சொல்கிறது. அதை ரிஷிகள்லாம் தான் 24 எழுத்து, ஆனால் ஒரு எழுத்து கம்மியாக சொல்கிறதே தவிர 24 எழுத்து காயத்ரின்னு சொல்கிறது. ஆனால் அதை சொல்லச்சே அது 23 எழுத்தில் சொல்கிறது. வேதமே சொல்லிடுறது 3 வாக்கியம், 3 வாக்கியத்துக்கு 3 8 20, ஒரு வாக்கியத்துக்கு 8 எழுத்து. இந்த காயத்ரின்றது 3 வாக்கியம் 24 எழுத்துன்னு சொல்லிடுது. ஆனால் முதல் வாக்கியத்தில் 7 எழுத்து தான் சொல்லும், 2ஆம் வாக்கியத்தில் 8 எழுத்து, 3ஆம் வாக்கியத்தில் 8 எழுத்து சொல்லும். ஆனால் 24 எழுத்துன்னு அது காண்பிச்சுடுறது. அத்தை மந்திர திரஷ்டாவாக இருக்கக்கூடிய ரிஷிகள் எப்படி அது 24 எழுத்து ஆறுது அப்படின்னு சொல்லுவோம். அதை போல் இந்த இடத்துல இப்படி 2 பேரும் பிரம்மமாக இருக்காளே, ஒன்று தான் இருக்குது, சத்து ஒன்று தான் இருக்குது, 2வது இல்லவே இல்லை, பிரம்மம் ஒன்று தான் இருக்குது, 2வது இல்லவே இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு வராளே, நாராயணன் தான் இருக்கான் அப்படின்லாம் சொல்லிட்டு வராளே, சொல்லிட்டு வர்றத வேதம். அதை சொல்லச்சே இந்த 2 பேர் அப்படின்னு சேர்ந்த அந்த சூக்ஷ்மமான விஷயத்தை அது மறைச்சி சொல்கிறதுனால அது நமக்கு உள்ளங்கை நெல்லிக்கனியாக தராதனால அதுவே தேடுறதுன்னு தான் அர்த்தம். அதனால் அதான் நிகமைர் நித்தியம் அன்விஷ்யமானா, எப்பவும் தேடப்படுறதா இருக்குது. ஆனால் அது எங்களுக்கு எப்படி இருக்குது, நான் அவச்சேதம் பஜதி நர்த்தயன் மானசம் நகா, எங்களுடைய மனசில் கூத்தாட செய்கிறது. இப்படிப்பட்ட உயர்ந்ததான அர்த்தத்தை நீங்கள் 2 பேரும் இந்த ஜீவனாக இருக்கக்கூடிய இந்த அவிசை வாங்கிட்டு இந்த கைங்கரியத்துக்கு கொடுக்குறங்கள கொடுத்து பிரதி சம்பந்தியாக இருந்து இது அனுகிரகம் பண்ணுறங்கள இதை நினச்சா அது எப்போ நான் அவச்சேதம் பஜதி, அவச்சேதம்னா அளவில்லாத ஆனந்தத்தை போயிட்டே இருக்குது. அளவிட்ட ஆனந்தமாக அது அளவாகவே ஒரு நாள் ஆகுதில்லை, நான் கூத்தாடுறது. ஏன்னா அங்கே நித்திய நிரவத்திய நிரதிசயமான கைங்கரியமானதுனால அதை நினச்சி நம்ம மனசு அப்படியே கூத்தாடுறது. எப்படி பக்தியோக நிஷ்டாளுக்கு இங்கே பக்தி நிஷ்பத்தி ஆனத்துலேருந்தே பகவத் அனுபவம் விடாத மேலே 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 வளர்ந்துட்டுருக்கோ, பரபக்தி பரஜான பரமபக்தி, அதுக்கப்புறம் அங்கே நித்திய கைங்கரியமாக வருதோ, அதுபோல் இந்த பிரபத்தி பண்ணுறவனுக்கும் இந்த மாதிரி மனசு அப்படியே கூத்தாடுறது, அளவில்லாத கூத்தாடுறது. வேதங்களால் கூட இதை இது பண்ண முடியல அப்படின்னு இந்த இடத்துல பிரபத்தியில் 2 பேருமே உத்தேசியர்கள். இந்த ஆத்ம சமர்ப்பண அவிசுக்கு உத்தேசியத்துவம் யார், பெருமாளும் பிராட்டியும். அப்போ சேஷிகள் யார், பெருமாளும் பிராட்டியும். அவிசு சமர்ப்பிக்கிறது 1 ஆத்ம அவிசு. இது 2 பேருக்கும் சமர்ப்பிச்சா 2 சேஷிகளா அப்படின்னா கிடையாது. இந்த அவிசு சமர்ப்பிக்கிறது 2 பேருக்கும் சேஷம், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவள் 2 பேரும் சேஷியானா உபயாதிஷ்டானஞ்ச ஏகம் சேஷித்வம் அப்படின்னு சொல்கிறத இங்கே சொல்கிறேன். அப்படி தான் இந்த விஷயத்தை அதான் இப்படி இருக்கக்கூடிய மகிமையே நிகமைஹி நித்தியம் அன்விஷ்யமானா, நித்தியம் அது அதால் தேடப்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சாய்க்குது. கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாணம் சாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த ஆதிவன் ஸ்ரவோபாதி நெதிவர்யான் பஜனிஷம் ஸ்ரீரங்கபூர்வசடஜித்தேதி சானபதா ஸ்ரீவத்சவம் சிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.